நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது ஜசீலா அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் ஜசீலா, பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்குமே பெருசா ஒரு ஐடியா இருந்தது இல்லை. ஸோ வீட்டில் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பர்சனலாக வந்துட்டு நான் எடுக்கல. என்னோட ஃபாதர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்லிம் வந்துட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு எப்படி இருந்தது அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது டயட் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ என்னோட ஃபாதர் பொறுத்த வரைக்கும் வந்து பேலியோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நல்ல ரிசல்ட்டுமே எடுத்திருந்தாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ டயட் நம்ம எடுக்கும்போது நிறைய வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அந்த டயட் எடுக்கும்போது வந்துட்டு ரெகுலராக நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறதை தாண்டி தனியாக ஒரே ஒரு நபர் மட்டும் வந்துட்டு அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த டயட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தனியாக ஆகும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ண முடியாம அந்த டயட்டை வந்து அவங்க விட்டுட்டாங்க. விடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆச்சோ சேம் அதே மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசா அந்த வெயிட் லாஸுக்குள்ள எதுக்குள்ளேயுமே போகல. அரௌண்ட் ஒரு 106 kgs கிட்ட வந்து அவங்க இருந்தாங்க. 106 or 107 kgs கிட்ட அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இந்த 3 monthsல இப்போ வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு 3 months ஆகுது. இந்த 3 monthsல வந்து 106 kgsல இருந்து 99 kgs வந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 7 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்பாவும் வந்துட்டு நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது இப்போ வெஸ்லிம் ப்ராடக்ட் ஷேக் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இருந்த தாட் என்னன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம விட்டோம்னா திரும்ப வந்துட்டு வெயிட் திரும்ப கெயின் ஆயிடும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் கேட்க அவங்களுக்கே ஒரு தாட், சரி ஓகே நம்ம ஏன் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஒருவேளை இது ரிசல்ட் நமக்கு ஒரு வேலை கொடுத்தது அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் இப்போ எங்களோட சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். ஸோ நிறைய வந்து ஒபேசிட்டி இருக்கு. ஒபேசிட்டி இருக்கிறவங்களே எங்களுக்கே தெரியும். ஸோ நாங்களும் என் ஃபேமிலியிலும் ஒபேசிட்டி இருக்கு. ஸோ அப்போ ஒபேசிட்டி தான் வந்துட்டு மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அப்படி சொல்லும்போது ஒபேசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், கண்டிப்பா நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஸோ அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கிறோம் இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம், இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வந்து பெருசா அதை நம்மளால வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டயட் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மலா சாப்பிட்றத தாண்டி நமக்கு தனியா வீட்டில் சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மளோட பர்சனலா நம்மளை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி வந்து இது வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். இப்போ இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்லிம் கேப்சியூல்ல ஒப்பன்ஷியா வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும். இது வந்து சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கிரீடியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அண்ட் நம்மளோட கிரேவிங்ஸ், அதாவது சாப்பிடணும், பசிக்கவே பசிக்காது, ஆனா சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த கிரேவிங்ஸை இது கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு. அதே மாதிரி காஸ்னியா கெம்போகியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னா கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கொடம்புளி அப்படிங்கிறது வந்து நம்ம கேரளாக்காரங்கெல்லாம் அவங்களோட ரெசிபிஸ் அவங்க வந்துட்டு பண்ணும்போது இந்த இன்கிரீடியன்ட் வந்து அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. இதுல என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் ஈட்டிங்கை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னா ரொம்ப கோபம் வரும்போது, ரொம்ப வந்துட்டு அழுக வரும்போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது எல்லாருமே அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஹேபிட் நிறைய பேத்துக்கு இருக்கலாம் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட. ஸோ அந்த எமோஷனல் ஈட்டிங்கை வந்து இந்த இன்கிரீடியன்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் வந்து ஃபேட் என்சைம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது கொழுப்பு சேர விடாம நம்ம பாடியில வந்து பார்த்துக்கும் கொடம்புளி அப்படிங்கிற இன்கிரீடியன்ட். அண்ட் வந்து கோலியஸ் ஃபோர்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேத தாவர வகைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத ஃபேட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு தேவையில்லாத ஃபேட் எல்லாம் நம்ம பாடியில தங்காது. அதே மாதிரி பைப்பரின், வால் மிளகு, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்மளோட நியூட்ரியன்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம பாடிக்கு வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு வெஸ்லிம் கேப்சூல்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ கேப்சூல் நம்ம வரும்போதே வந்துட்டு பயப்படுவாங்க நிறைய பேர், நம்ம கேப்சூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் சொன்ன இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம தனியா சாப்பிடவே முடியாது. அப்ப அதுல இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை மட்டும்தான் நமக்கு கேப்சூல் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அப்ப இதனால நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்து இதை நம்ம தாராளமா தைரியமா எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பயமுமே வேண்டாம். ஸோ நாங்க ஸ்டார்டிங்ல பயந்த மாதிரி நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ எடுத்துட்டு நான் எங்களோட ஃபீட்பேக் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் வெறும் வயிற்றுல, ஸோ அதாவது எம்டி ஸ்டொமக்ல 1 to 2 கேப்சூல் வரைக்கும் அட் அ டைம்ல கூட எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, இது ஒரு ஃபுட்டு மாதிரி தான். ஸோ அதனால அட் அ டைம்ல எம்டி ஸ்டொமக்ல 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 3 கேப்சூல்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு மேல வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து வெஸ்லிம் ஷேக். இப்போ வெஸ்லிம் ஷேக்ல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு நம்மளோட பாடி வெயிட்டை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இது நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து இது வந்து பசிக்கிற மாதிரி எந்த விதத்துலயும் நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம இது எடுக்கிறோமே நமக்கு வந்து பசிக்குமா அப்படின்னு கேட்டா பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்துல எதுவுமே நம்ம வந்துட்டு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வந்து இது நமக்கு கொடுக்கும். அண்ட் வந்து எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து இது கொடுக்கும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 கிராம்ஸ், அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ ஒரு ஸ்கூப் வந்து அதுல இருக்கும். அந்த ஸ்கூப்ல 30 கிராம்ஸ் பவுடர் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த ஸ்கூப்ல ஒரு ஸ்கூப் அப்படிங்கிறது தான் 30 கிராம்ஸ். ஸோ அதை வந்து நம்ம 200 ml வாட்டர் ஆர் வந்து கோல்டு மில்க், வாட்டரா இருந்தாலும் சரி மில்கா இருந்தாலும் சரி சூடா மட்டும் இருக்கக்கூடாது. சூடா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அதுல வந்துட்டு போயிடும். ஸோ அதனால வந்துட்டு சூடா இருக்கக்கூடாது, கோல்டா இருக்கலாம், இல்லைன்னா வார்ம், அதாவது நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கலாம். ஸோ மில்க் அப்படிங்கறது வந்துட்டு ஸ்கிம்டு மில்க்னு சொல்லுவாங்க, கொழுப்பில்லாத பால். ஸோ அந்த பால்ல தான் இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு வேலை ஃபுட்டை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் இல்லைனா நைட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நைட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நைட்டு நம்ம வந்துட்டு லைட் வெயிட்டாக நம்ம சாப்பிட்றது தான் எப்போவுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம காலையில் மத்தியானம்லாம் எடுத்துக்கிறத விட நைட்டு வந்து நமக்கு பெட்டர். ஸோ என்னோட சஜஷன் அது. ஸோ நீங்கள் நைட்டே எடுத்துக்கலாம். இந்த 30 கிராம் ஷேக் மிக்ஸில் ஸோ ஒரு வேளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நம்ம பாடிக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி அப்படிங்கிறது 104 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது 10 கிராம்ஸ் கிடைக்கும். ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அப்படிங்கிறது 4 கிராம்ஸ் வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அண்ட் 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கூப்ல நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்து ஷேக் நம்ம எடுத்துக்கிறதுக்காக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து வெஸ்லிம் டீயோட பெனிஃபிட்ஸ் நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து கிரீன் டீ இன்கிரீடியன்ட் இருக்கு. அண்ட் வந்து சேம் அதே குடம்புளி இதுலயும் இருக்கு. அண்ட் வந்து கிரீன் காஃபி. இப்போ கிரீன் டீல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அதாவது என்ன சொல்றது, ஏஜிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வயசான தோற்றம் வந்துட்டு நமக்கு சீக்கிரமா வந்துடும். நம்ம வெயிட் ஆகிட்டே போறோம் அப்படிங்கும்போது அந்த வயசான தோற்றம் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராம நம்மளோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸா அது வந்துட்டு வேலை பார்க்குது. அதே மாதிரி நம்மளோட மெட்டபாலிசம் இதை பூஸ்ட் பண்ணும். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடிக்கு ஏற்ற, அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஜீரணம் பண்ணி நமக்கு நம்ம பாடிக்கு தேவையான சத்தை வந்துட்டு அது கொடுக்கும். ஸோ அந்த லெவல் வந்து அது பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்மளோட என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் நமக்கு நிறைய பேத்துக்கு வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது ரிலீஃப் பண்ணி கொடுக்குது. அண்ட் புத்தி கூர்மை, ஸோ நம்மளோட புத்தி கூர்மையை வந்துட்டு இது அதிகப்படுத்தி கொடுக்குது. அண்ட் வந்து கிரீன் காஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அதாவது பசியை வந்து இது தூண்டாம பார்த்துக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான் இதுல இருக்கு. டீ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நிறைய பேர் வந்து டீக்கு அடிக்டடா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு 4-5 டீ இல்லை 10 டீ வரைக்கும் குடிக்கிறவங்க கூட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப நம்ம இது வந்து எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டீல நம்ம டீ குடிக்கணும்னு தோணும் போது நம்ம டீ மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை, அதுல வந்து சக்கரை போடுவோம், அதுல பால் போடுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டு இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கும் போது இதுல நம்ம சுகர் ஆட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுலயே வந்து ஹனி இருக்கு. அண்ட் தென் வந்து இது லெமன் ஃபிளேவர்ல இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த டீ வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுல சுகர் நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ வெஸ்டீஜ் வந்து நமக்கு சூப்பரான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஈஸியா உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒபேசிட்டி அப்படிங்கிறது மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஸோ நீங்க ஒபேசிட்டியா இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ப்ராடக்ட்டை நீங்க தான் ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, நம்ம பிசினஸ் டெவலப் ஆகுது, இது எல்லாமே தள்ளி வச்சிருங்க. ஒரு பர்சன் வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய மன உளைச்சலை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ மேம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஹெல்த் வைஸா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா ஹெல்த் இஷ்யூஸுமே வரும். அப்ப நீங்க அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ்க்காக அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா உண்மையாவே நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த ப்ராடக்ட்டை உங்களை சுத்தி இருக்கிற ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் இவங்களை ரீச் பண்ணுங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது உங்களோட பிசினஸும் இங்க ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பிசினஸையும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ என் சைட்ல இருந்து என்னோட ஃபீட்பேக் வந்து